திரு செந்தில் திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. வருவாயை பெருக்குவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. இந்த திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலமாக அவங்க என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறாங்கன்னா, நிதி நிர்வாகத்தை கடந்த திமுக அரசு சரியாக கையாள தெரியல அப்படின்னு சொல்றாங்க. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒரு 3 வயது குழந்தை துள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டிருக்கிறாள். இதற்கு இது பதில் இல்லையே. அண்டா செந்தில் திமுக கொள்ளையடிக்கிறது இந்த நாட்டுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அப்ப எப்படி உண்மையா சொல்லுவாப்ல? திமுக பத்தி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் வேற டாபிக் மாத்துறாப்ல. அண்டா செந்தில பத்தி சொல்லணும்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் இருக்காது, வேற டாபிக் அப்படி மாத்தி பேசுவாப்ல. இதைத்தான் இருந்தாலும் பண்ணிருக்கான். திமுக பத்தி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி என்ன குட்டிக்காண்டம் போட்டாலும் சரி, வேற டாபிக் எடுத்தாலும் சரி, மக்கள் தெளிவாக தயாராயிட்டாங்க. இனி திமுக ஆட்சிக்கு அடுத்தடுத்த ஆட்சிக்கு வரவே முடியாது. கண்டிப்பா ஊழல் ஒரு நாள் வெளியே வரத்தும் போது, யாராவது கொள்ளையடிச்சு உண்மை கண்டிப்பா வெளியே வரத்தும் போது அத்தனை மாற்றங்க.